இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்க பல நடிகர்களோட முதல் படம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஹீரோவா மக்கள் மனசில் அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில படத்தில் சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எந்தெந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் கார்த்திக் ராஜ் செம்பருத்தி சீரியலில் நடித்தது மூலிமா மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாகவுமே வந்து பண்ணியிருந்தாரு. இவர் சின்ன வயசுலேயே 1993 வருஷத்தில் கார்த்திக் அவர் நடித்து வெளியே வந்த பொன்னுமணி படத்தில் குழந்தை நட்சத்திரமும் ஒரு சீனில் வந்து வந்திருப்பார். ராபர்ட் மாஸ்டர் இவர் டான்ஸராக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பிக் பாஸ்லேயுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாரு. பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படமுமே வந்து வனிதா விஜயகுமார் அவங்க கூட சேர்ந்து வந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே சின்ன வயசில் 1991 வருஷத்தில் வெளிவந்த அழகன் படத்தில் நிறைய சின்ன குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தையா ராபர்ட் மாஸ்டருமே வந்து நடிச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாவம். கால் குணமாயிட்டா போயிடுவேன். நம்ம வீட்டுக்கு சொப்னாக்கா மம்மியா வந்தா என்ன? டிரைவர் மாமா என்ன சொல்றார் டாடி? நடிகர் விக்ராந்த் இவர் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னா நம்மள பல பேர் நினைக்கிறது வந்து கற்க கசடற. ஆனால் அவர் அந்த படத்துக்கு முன்னாடியே 1991 வருஷத்தில் வெளிவந்த அழகன் படத்தில் இவருமே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு சீக்கிரம் மாமா வருவாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஆமாடா நாம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கோம்ல. இந்த சீக்கு மாமாவுக்கு ஏன்டா டாடி இடம் கொடுத்தாரு? நம்ம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கோம்டா. உங்களுக்கு இஷ்டம் இல்ல டாடி. நடிகர் விஷால் இவருமே குழந்தை நட்சத்திரமாக ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. விஷாலோட நடிப்பில் வெளிவந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா செல்லமே அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1998 வருஷத்தில் பாண்டியராஜன் அவர் நடித்த ஜாடிக்கேத்த மூடி அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டில் வந்து இவர் டான்ஸ் ஆடியிருப்பார். நடிகர் எஸ்ஜே சூர்யா இவர் நடித்து மக்கள் மனசில் ஓரளவுக்கு தெரிய வந்த படமாக இருக்கிறது தான் வந்து தி நியூ. அந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு சில படத்தில் சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. 1989 வருஷத்தில் பாண்டியராஜன் அவர் நடித்த நெத்தியடி படத்தில் ஹோட்டல் காட்சியில் ஒரு இடத்துல வந்து வருவார். அது இல்லைங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீவத்தை ஏற்றி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா. அடுத்ததான் 1993 வருஷத்தில் கிழக்கு சீமையிலே படத்தில் சேவல் சண்டை நடக்கும். அந்த இடத்துல வந்து இவர் இருப்பார். ஆசை படத்தில் ஆட்டோ டிரைவராக ஒரு சீனில் வந்து வந்திருப்பாரு. மேல எக்ஸ்ட்ரா வேண்டாமா? வேண்டாமா, உங்க முகத்தை பார்த்தேன் பளிச்சுன்னு இருக்கு, அது போதும். குஷி படத்துலேயும் ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அந்த கூட்டத்துக்குள்ள டென்ஷனா கண்ணாடி போட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க, அவனை நல்லா நோட் பண்ணிக்க. இவனுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா அந்த டோட்டல் கதையை மாத்த போறவனே இவன் தான். நடிகர் ஜீவா இவர் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறது வந்து ஆசை ஆசையாய். ஆனால் இவர் சின்ன வயசில் குழந்தை நட்சத்திரமும் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 1991 வருஷத்தில் சேரன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டில் ஒரு குட்டி ரோலில் வந்து வருவார். நடிகர் அசோக் செல்வன் இவர் நடித்த முதல் படம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது வந்து சூதுக்கவும். ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடியே 2012 வருஷத்தில் தல அஜித் நடித்த பில்லா 2 படத்தில் டைட்டிலில் இவர் ஃபோட்டோ நிறைய இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. நடிகர் விஜய் ஆண்டனி நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு படமாக இவர் நடித்தது அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2005 வருஷத்தில் சுக்ரன் படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் நடித்து 2006 வருஷத்தில் வெளிவந்த கிழக்கு கடற்கரை சாலை இந்த படத்துலையுமே வந்து ஒரு குட்டி ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஹாய் எவ்ரிபடி, உங்கள் எல்லாரோட ரிப்போர்ட்ஸையும் எங்கள் கம்பெனியோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பீப்புள் வந்து அனலைஸ் பண்ணாங்க. அனலைஸ் பண்ணதில் எல்லாரோட ரிப்போர்ட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் அதில் ஃபன் இருந்துச்சு. ஸோ அதில் பெஸ்ட் டாப் 3 செலக்ட் பண்ணி இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நடிகர் சித்தார்த் இவர் நடித்த முதல் படம் அப்படின்னா பாய்ஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2002 வருஷத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் உதவி இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு.
நடிகர் சந்தானம் இவரை நமக்கு முதலாக அறிமுகமானது எப்படி அப்படின்னா லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் சந்தானத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். விஜய் டிவியில் 7 மணிக்கு இந்த ஷோ வந்து போடுவாங்க. அதில் ஃபேமஸ் ஆனவர் தான் வந்து சந்தானம். இவர் நடித்த முதல் படம் மன்மதன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2002 வருஷத்தில் சிம்பு நடித்து வெளியே வந்த காதல் அழிவதில்லை படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. 2002 வருஷத்தில் வெளிவந்த பேசாத கண்ணும் பேசும் இந்த 2 படத்துலையுமே ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. நடிகர் கார்த்தி இவர் நடித்த முதல் படம் ஓரளவுக்கு ஃபேமஸான படம் அப்படின்னா பருத்தி வீரன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2004 வருஷத்தில் வெளிவந்த ஆயுத எழுத்து படத்தில் டீ கடையில் ஒரு சீனில் வந்து வந்திருப்பாரு. சித்தார்த் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாரு. மறுபடியும் சொல்றேன், நான் நிக்கிறேன், எதுவும் தெரியாது, ஆனா கத்துக்கலாம். மைக், நான் கூட இருக்கேன். நடிகர் நடராஜன் நாளை அப்படிங்கிற படத்தில் தான் வந்து முதலாக நடிச்சிருப்பாரு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1992 வருஷத்தில் சத்யராஜ் அவர் நடித்த தெற்கு தெரு மச்சான் அப்படிங்கிற படத்தில் கேமராமேனாக ஒரு சீனில் வந்து வருவார். அடுத்தது 2002 வருஷத்தில் தளபதி விஜய் நடித்து வெளிவந்த யூத் படத்துலையுமே ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கு, ஹோட்டலுக்குள்ள எதுக்குடா புக் ஸ்டால்? ஏய், நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ண 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சார் ராணி இருக்கா? இங்க பொண்ணெல்லாம் கூட. சார் ராணி புக்கு கேட்கிறாரு. நடிகர் அத்துல் குர்கர்னி இவர் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ரன் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்தில் கமலஹாசன் அவர் நடித்து வெளிவந்த ஹே ராம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. ஸ்ரீராம் அபியங்கர் அவிவாதே விஸ்வாமித்ராகமர்ஷண கௌஷிக த்ரையாஸ்ரேய பிரவரான்வித கௌஷிக கோத்ர கம் அண்ட் மீட் மீ, we have a lot to do. நடிகர் கிருஷ்ணா இவர் மக்கள் மனசில் ஒரு அளவுக்கு அறிமுகப்பட்ட படம் அப்படின்னா அலிபாபா அப்படிங்கிற படத்தை வந்து சொல்லலாம். அந்த படத்துக்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமாக 1990 வருஷத்தில் வெளிவந்த அஞ்சலி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் நிறைய சின்ன பசங்க வந்து வருவாங்க. அதில் ஒரு பையனாக இவரும் வந்து வருவார். அதுக்கப்புறமா தளபதி விஜய் நடித்து 2004 வருஷத்தில் வெளிவந்த உதயா படத்துலேயுமே ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு. நடிகர் மிர்ச்சி சிவா இவர் நடித்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச படமாக இவருக்கு ஃபேமஸான ஒரு படமாக அமைஞ்சது தான் வந்து சென்னை 6,18,000. இவர் ஆர்ஜேவாக இருக்கும்போதே நிறையா படத்தில் சின்ன சின்ன ரோல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே 3 படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு. 2001 வருஷத்தில் வெளிவந்த 12B அப்படிங்கிற படத்தில் ஷாம்க்கு ஃப்ரெண்டாக மிர்ச்சி சிவா வந்து நடிச்சிருப்பாரு. சொல்லிட்டே இருக்கேன், என்ன நீங்க? ஏய், அடுத்தது 2001 வருஷத்தில் வெளிவந்த ஆளவந்தான் படத்தில் சிரி சிரி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து வரும். அந்த பார்ட்டி சாங்கில் இவருமே ஒரு இடத்துல வந்து வருவார். 2003 வருஷத்தில் வெளிவந்த விசில் அப்படிங்கிற ஒரு படத்துலையுமே ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. நடிகர்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து இப்போ தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஹீரோவாக வந்து மாறி இருக்காங்க. அப்படி இப்போ நம்ம பார்த்த இந்த நடிகர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்க நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.